வணக்கம் நண்பர்களே, எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். திருமணம் முடிந்து புதிய வீட்டிற்கு செல்லும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அம்மா வீடு என்பது சொர்க்கம். அங்குள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உணர்வுபூர்வமான பிணைப்பு இருக்கும். அதனால்தான் நாம் புது வீட்டிற்கு செல்லும்போது அம்மா வீட்டிலிருந்து ஏதேனும் ஒரு பொருளை எடுத்துச் செல்ல ஆசைப்படுவோம். ஆனால் நம் முன்னோர்களும் ஆன்மீக சாஸ்திரங்களும் சில குறிப்பிட்ட பொருட்களை மட்டும் அம்மா வீட்டிலிருந்து எப்போதும் எடுத்துச் செல்லக்கூடாது என்று எச்சரிக்கின்றன. அப்படி எடுத்துச் சென்றால் அது உங்கள் புதிய வீட்டில் பணவரவை தடை செய்யும், நிம்மதியை குறைக்கும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது. இந்த காணொளியில் அப்படிப்பட்ட 5 முக்கியமான பொருட்கள் எவை, ஏன் அவற்றை அம்மா வீட்டிலிருந்து எடுக்கக்கூடாது என்பதற்கான ஆழமான ஆன்மீக ரகசியங்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இது வெறும் கட்டுக்கதை அல்ல, பல தலைமுறைகளாக நம் முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு முக்கியமான நம்பிக்கை. இந்த காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. எலுமிச்சை பில்லி, சூனியம், கண் திருஷ்டி போன்ற கெட்ட சக்திகளை நீக்கும் ஆற்றல் கொண்டது. அம்மன் கோவில்களில் பிரசாதமாக இந்த எலுமிச்சை வழங்கப்படுவதே அதற்கு சான்று. அதேபோல் எலுமிச்சை செடியும் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தன்மை கொண்டது. அதனால் அம்மா வீட்டிலிருந்து எலுமிச்சை அல்லது எலுமிச்சை செடியை கொண்டு வந்தால் அங்குள்ள கெட்ட சக்திகள் உங்கள் புதிய வீட்டிற்கு வந்துவிடும் என்று நம்பப்படுகிறது. கூர்மையான பொருட்களுக்கு எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தன்மை உண்டு. அதனால் அம்மா வீட்டிலிருந்து கத்தி, ஊசி, அரிவார் போன்ற கூர்மையான பொருட்களை எடுத்துச் சென்றால் அது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், உறவுகளுக்குள் பிரிவினையை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது. உறவுகளுக்குள் அமைதியை கெடுக்கும் இந்த பொருட்களை எடுத்துச் செல்வதை தவிர்க்க வேண்டும். முறம் மற்றும் துடைப்பம் போன்றவை வீட்டை தூய்மைப்படுத்தவும் குப்பைகளை வெளியேற்றவும் பயன்படுகின்றன. இவற்றை மகாலட்சுமியின் அம்சமாக பார்ப்பதில்லை. அதனால் அம்மா வீட்டிலிருந்து முறம், துடைப்பம் ஆகியவற்றை எடுத்துச் சென்றால் அங்குள்ள பணவரவு மற்றும் செல்வ செழிப்பை நீங்கள் உங்கள் வீட்டிற்கு எடுத்துச் சென்று விடுவீர்கள் என்று நம்பப்படுகிறது. புளி, எண்ணெய் மற்றும் கல் உப்பு போன்றவை ஒரு வீட்டில் உள்ள செல்வத்தையும் செழிப்பையும் குறிப்பவை. ஒரு குடும்பத்தின் செல்வம் இந்த பொருட்களில் அடங்கியிருப்பதாக ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால் இந்த பொருட்களை அம்மா வீட்டிலிருந்து எடுத்துச் சென்றால் அங்குள்ள பணவரவுக்கு தடை ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. அரிசி அளக்கும் படி என்பது ஒரு குடும்பத்தின் வறுமையை குறிக்கும். இந்த படியை ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு எடுத்துச் சென்றால் அந்த படியுடன் சேர்ந்து வறுமையும் உங்கள் வீட்டிற்கு வந்துவிடும் என்று ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால் புதிய வீட்டிற்கு செல்லும்போது புதிய அரிசி படி வாங்குவது நல்லது. அம்மா வீட்டிற்கு செல்லும்போது வெறும் கையுடன் செல்ல வேண்டாம். ஒரு சில நல்ல விஷயங்களை கொடுக்கலாம். உதாரணமாக இனிப்பான பலகாரங்கள், துணிகள், புது அரிசிப்பை, பூக்கள் அல்லது மஞ்சள், குங்குமம் போன்ற பொருட்களை கொடுக்கலாம். இவை உங்கள் உறவுக்குள் அன்பையும் மகிழ்ச்சியையும் நேர்மறை அதிர்வுகளை உருவாக்கும். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.